direct and indirect speech. நீ அற்கூற்று மற்றும் அயற்கூற்று. நாம் ஒருவரிடம் இரண்டாம் நபர் நீ சுவது direct speech. மூன்றாம் நபர் சொன்னதை நாம் இரண்டாம் நபரிடம் சொல்வது indirect speech. அல்லது ஒருவர் சியதை அப்படியே அடைப்பு குறியீட்டுக்குள் அமைத்து சொல்வது நீ அற்கூற்று. ஒருவர் சியதை அர்த்தம் மாறாமல் அடைப்பு குறியீட்டை நீக்கிவிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து சொல்வது அயற்கூற்று. இவைகள் 4 தலைப்புகளில் உள்ளது. 1. சாதாரண வாக்கியம். 2. கட்டளை மரியாதை வாக்கியம். 3. வாக்கியம். 4. வியப்பு வாக்கியம். direct indirect. யூ என்பது he she என மாறும். யூ plural they. us you plural them. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 35 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. direct and indirect speech. நீ அற்கூற்று மற்றும் அயற்கூற்று. நாம் ஒருவரிடம் இரண்டாம் நபர் நீ சுவது direct speech. மூன்றாம் நபர் சொன்னதை நாம் இரண்டாம் நபரிடம் சொல்வது indirect speech. அல்லது ஒருவர் சியதை அப்படியே அடைப்பு குறியீட்டுக்குள் அமைத்து சொல்வது நீ அற்கூற்று. ஒருவர் சியதை அர்த்தம் மாறாமல் அடைப்பு குறியீட்டை நீக்கிவிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து சொல்வது அயற்கூற்று. இவைகள் 4 தலைப்புகளில் உள்ளது. 1. சாதாரண வாக்கியம். 2. கட்டளை மரியாதை வாக்கியம். 3. வாக்கியம். 4. வியப்பு வாக்கியம். direct indirect. யூ என்பது he she என மாறும். you plural they. us you plural them. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 35 விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. direct and indirect speech. நீ அற்கூற்று மற்றும் அயற்கூற்று.